ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்கனாமிக் சிலபஸில் இருந்து சோஷியல் ப்ராப்ளம்ஸ், அதாவது பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி, இந்த டாப்பிக்கில் இருந்தால் குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் கேட்கப்பட்ட 35 கொஷின்ஸ்னோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி கண்டக்ட் பண்ணுற குவிஸை நீங்களும் ஃப்ரீயாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் இன்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குவிஸனோட வின்னர்ஸ் பார்த்தலாமா? கேஜேபி 24 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க, கிருத்திகா 23 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க, ராஜசேகர் 22 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவும் சொல்கிறதாங்க, இவங்க மட்டும் வின்னர்ஸ் கிடையாது. டெய்லி கொடுக்குற டாப்பிக்கை கரெக்டாக படிச்சுட்டு வந்து யாரெல்லாம் பெஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே விஷன் 2020 அச்சீவ் பண்ணிடுவீங்க. First question, choose the incorrect one. Option A, population growth rate 1.7 per 1000 அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவோட பாப்புலேஷன் க்ரோத் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.7 per 1000. ஸோ அப்போ இது கரெக்டு தான். மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் வந்து கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆனுவல் அடிஷன் ஆஃப் பாப்புலேஷன். இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிற பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோடைய டோட்டல் பாப்புலேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ இதுவும் கரெக்டு தாங்க. ஆஸ்திரேலியாவோட டோட்டல் பாப்புலேஷன் வந்து நம்ம இந்தியாவில் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிற அந்த பாப்புலேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2011 சென்சஸ் படி இந்தியாவோட பாப்புலேஷன் 121.02 crore பீப்புள்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ 2011 சென்சஸ் படி 121.02 crore தான் வந்து இந்தியாவுடைய பாப்புலேஷன். இதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து 1.97 அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ இது தாங்க தவறு. இந்தியாவுடைய ஆவரேஜ் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1.66. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க, 1.66%. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாப்புலேஷன் வச்சு டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா? As per 2011 census, the population of India is. ஸோ இந்தியாவுடைய பாப்புலேஷன் 2011 சென்சஸ் அப்போ எவ்வளவா இருந்தது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் 121.02 crore அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மில்லியனாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 1210 மில்லியன் வரும் இல்லையா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2019 தான் கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. செகண்ட் கொஷின், டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன். மக்கள் தொகை போக்குகளின் கூறுகளில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் க்ரோத் ரேட், ஆனுவல் டெத் ரேட், பர்த் ரேட், இப்படி எல்லாமே படிச்சிருப்போம். ஆனால் பாவர்ட்டி ரேட் அப்படின்னு ஒன்று படித்ததே கிடையாது இல்லைங்களா? ஸோ பாவர்ட்டி அப்படின்றது ஒன்று டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ்னோட ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ மீது இந்த பர்த் ரேட், டெத் ரேட், லிட்ரஸி ரேஷியோ, செக்ஸ் ரேஷியோ, இது எல்லாமே வந்து டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ்னோட ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷினில் வந்து நம்ம அது என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். தேர்ட் கொஷின், ஹவு மெனி ஃபேக்டர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா. மக்கள் தொகை போக்கின் கூறுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7. சரிங்களா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைஸ், அதாவது இந்தியாவுடைய பாப்புலேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு கொஷின்லேயே 121.02 crore அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் ரேட். க்ரோத் ரேட்டும் பார்த்தோம் 1.66% அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பர்த் ரேட் அண்டு டெத் ரேட். ஸோ பர்த் ரேட் பார்த்தீங்கன்னா 21.8%, டெத் ரேட் பார்த்தீங்கன்னா 7.11%. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து 2011 சென்சஸோட கணக்கெடுப்பு படி. ஸோ அதனால் இது மாற போகிறது இல்லை நெக்ஸ்ட்டு சென்சஸ் வர வரைக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியங்க, 382 per km². இது ஒரு ஆஸ்பெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ. செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 940 ஃபீமேல் per 1000 மேல். ஓகேவா? அதுக்கு அடுத்த ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஓவராலாக 63.5 ஏஜ் சொல்லுவாங்க. அதுவே மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக பார்க்கலாம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை. மேலுக்கு பார்த்தீங்கன்னா 62.6, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 64.2. ஓகேவா? இதே போல் லிட்ரஸி ரேட் இருக்குது. அதுவும் ஓவரால் பார்த்தீங்கன்னா 74.04%, மேலுக்கு பார்த்தீங்கன்னா 82.1, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 65.5. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக 7 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸு, க்ரோத் ரேட், பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட், பாப்புலேஷன் டென்சிட்டி,
செக்ஸ் ரேஷியோ, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் லிட்ரஸி ரேட். ஓகேங்களா? ஸோ இந்த 7மே ரொம்ப முக்கியங்க. அந்த பர்சன்டேஜ் அது என்ன வேல்யூவோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 4th question, choose the incorrect one. Option A, India has 2.4% of world's geographical area. உலகின் புவி பரப்பளவில் இந்தியா 2.4% பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருந்தேன். அதாவது வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஏரியாவில் 2.4% வந்து இந்தியா கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியா கான்ட்ரிபியூட்ஸ் லெஸ் தென் 1.2% ஆஃப் வேர்ல்ட்ஸ் இன்கம். உலக அளவில் இந்திய வருவாய் 1.2% கொண்டுள்ளது. டோட்டலாக வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய இன்கமில் 1.2% விட கம்மியாக தான் இந்தியாவுடைய இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, இந்தியா அக்கமோடேட் 17.5% ஆஃப் வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன். உலகில் இருக்க பாப்புலேஷனில் 17.5% வந்து இந்தியாவோட இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 4 persons in the world is Indian. உலக மக்கள் தொகையில் 4 ஒருவர் இந்தியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி 4th person கிடையாதுங்க, 6th person. ஓகேங்களா? 6ல் ஒருத்தவங்க வந்து இந்தியராக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 5th question, choose the incorrect one. Option A, in 2011 census 68.4% is rural population. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரக மக்கள் தொகை 68.4% உள்ளது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் பாப்புலேஷனில் 68.4 கிடையாதுங்க, 68.84. சரிங்களா? இது டைப்பிங் மிஸ்டேக். 68.84% வந்து ரூரல் பாப்புலேஷனாக தான் இருக்காங்க, ஊரக மக்களாக தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன் 2011 to 12 எஸ்டிமேட்ஸ் 22 crore பீப்புள்ஸ் ஆர் பிலோ பாவர்ட்டி லைன். ஸோ 2011 எடுக்கப்பட்ட எஸ்டிமேஷன் படி பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கவங்க வந்து 22 கோடி பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவும் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு, பூரா வாஸ் டெவலப்டு பை ஜவஹர்லால் நேரு. ஸோ இது வந்து யார் டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரு கிடையாதுங்க, அப்துல் கலாம். ஸோ அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும்பொழுது அவர் தான் இதை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார், அப்துல் கலாம் தான். ஓகேவா? ஸோ இந்த பூரா என்ன எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரூரல் ஏரியாவுக்கும் அர்பன் ஏரியாவுக்கும் இடையே நிறைய கேப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நிறைய பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாஸில் தான் இருக்குது. பட் ரூரல் ஏரியாஸில் எதுவும் இருக்காது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேப்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பூரா அப்படின்றது. ஸோ இதை யார் கொண்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து 7 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூரல் எக்கனாமியில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா 7 தாங்க இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸில் பார்ப்போம். பட் டோட்டலாக வந்து 7 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 6th கொஷின், சூஸ் தி கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு 4 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு HDI. HDI அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஹெல்த்துன்னு இருக்குது, அப்போது இது தவறு. நெக்ஸ்ட்டு WEI. WEIக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? எக்கனாமிக் இண்டெக்ஸ் கிடையாது, எம்பவர்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GNHI அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா, GNHIக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே ஹியூமன் இண்டெக்ஸ்னு இருக்குது, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு PQLI அப்படின்னா ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இது கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துலையும் டைப்பிங் மிஸ்டேக் இருக்குங்க. ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். ஓகேவா? ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னா தான் PQLI. ஓகேவா? தென் நெக்ஸ்ட், இதை தவிர்த்து இன்னும் ஒன்று இருக்குங்க, ஒரு எக்ஸ்பேன்ஷன். அது என்ன அப்படின்னு மட்டும் பார்த்துக்கிறீங்களா? GDI அப்படின்னு சொல்லுவோம். GDI அப்படின்னா என்னன்னா ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த 5 எக்ஸ்பேன்ஷனையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 7th கொஷின், an Indian farmer is born in debt, lives in debt, dies in debt and benefiits debt was said by. ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே இறந்து அவன் சந்திக்கும் கடமையை விட்டு செல்கின்றான் என கூறியவர் யார் அப்படின்ட்டு. ஸோ இதுவும் வந்து கடனை. ஓகேங்களா? ஸோ கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்தும் அவன் சந்தித்த கடனையே விட்டு செல்கிறான் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்கோம் டார்லிங் அப்படின்றவர் தான். சரிங்களா? ஸோ இவர் தான் இந்த சென்டென்ஸை சொல்லியிருப்பார், விவசாயிகளை பற்றி. ஓகேவா? உழவர்களை பற்றி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 8th கொஷின், பை ஸ்கூமேக்சர்
ஒன் சைடு வில்லேஜஸ் ஆர் எம்டி, அதர் சைட் டவுன்ஸ் ஆர் கன்ஜஸ்டட். தஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட். ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் காணப்படுவதை சுமாசர் எவ்வாறு கூறுகிறார் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. டபுள் பாய்சனிங் அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா. ஸோ டபுள் பாய்சனிங்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ரீயாக இருக்கும், காலியாக இருக்கும், எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. அதுவே இப்போ அர்பன் சைட் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், பட் கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ ஒரே நெரிசலாக இருக்கும், எல்லாமே அதிக அளவில் இருக்கும் அப்படி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் டபுள் பாய்சனிங் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரூரல் பீப்புள்ஸ்க்கு வந்து அங்கே எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் பேசிக் அமெனிட்டிஸ், அதாவது அடிப்படை சுகாதாரம் எதுவுமே கிடைக்காது. அதனால் அவங்க எல்லாம் நகர்ப்புறத்தை அர்பனை நோக்கி போகிறதுனால தான் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த சுமாசர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கும் வந்து வெளியிட்டிருப்பாரு, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து டெவலப்மெண்ட்டை பற்றி கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா. என்னென்ன டேஞ்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த புக்கை யார் எழுதுனது, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு கேட்டாங்கனாலும் அதுக்கான ஆன்சர் இந்த சுமாசர் அப்படின்றவர் தான். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 9th கொஸ்டின், விச் ஒன் இஸ் நாட் த ப்ராப்ளம் ஆஃப் ரூரல் எக்கனாமி? ஊரக பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இல்லாதது. ஸோ டோட்டலாக வந்து 7 ப்ராப்ளம்ஸ் இருக்குது ரூரல் எக்கனாமிக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ப்ராப்ளம்ஸ், அதாவது சமூக மற்றும் கலாச்சார பிரச்சனை இது இருக்குது. நெக்ஸ்ட் எக்கனாமிக் ப்ராப்ளம், பொருளாதார பிரச்சனை. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம், நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை இதுவும் இருக்குது. பட் எஜுகேஷ்னல் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று கிடையாதுங்க. வேறு என்னெல்லாம், அதாவது ரிமைனிங் 4 என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள். ஓகேங்களா. பீப்புள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராப்ளம், தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் அண்ட் லீடர்ஷிப் ப்ராப்ளம். ஓகேங்களா. ஸோ இந்த 7 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ப்ராப்ளம், எக்கனாமிக் ப்ராப்ளம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம், பீப்புள் ப்ராப்ளம், அக்ரிகல்ச்சரல் ப்ராப்ளம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், லீடர்ஷிப் ப்ராப்ளம். ஓகேவா. இதுதான் 7 ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 10th கொஸ்டின், இன்கரெக்ட் அபவுட் ரூரல் பாவர்ட்டி. பிளானிங் கமிஷன் ரிப்போர்ட் படி ரூரல் பாவர்ட்டி பற்றி அவங்க என்ன வந்து கொடுத்தது இதில் தவறாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், less than 2400 calories வந்து ரூரல் பாவர்ட்டியில் பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு பாவர்ட்டி பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க வந்து 2400 கலோரிக்கும் விட கம்மியாக தான் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது கரெக்டு தாங்க. ஒரு நாளைக்கு 2400 கலோரிக்கும் விட கம்மியாக சாப்பிட்றவங்கள பிலோ பாவர்ட்டி லைன் தான் சொல்லுவாங்க. ஸோ ரூரலில் அப்படி தான் வந்து இன்டேக் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, in 2015 1 quarter, அதாவது 22 crore peoples are in poverty line அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் பகுதி கிராம மக்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே தான் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டுங்க. நெக்ஸ்ட், இந்தியா இஸ் ஹோம் டு 22% ஆஃப் வேர்ல்ட்ஸ் போர். உலகத்திலே இருக்கக்கூடிய ஏழ்மையில் 22% பேர் வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரூரல் ஏரியாஸில் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 54.1%. ஓகேவா. தென் லாஸ்ட் ஆப்ஷன், SC அண்ட் ட்ரைப்ஸ் ஆர் 20% ஆஃப் ரூரல் புவர் இன் 2005 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது தாங்க தவறு. SC அண்ட் ST வந்து 20% ஆஃப் ரூரல் புவர் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 11th கொஸ்டின், விச் ஒன் அமாங் இஸ் நாட் த காசஸ் ஆஃப் பாவர்ட்டி? வறுமைக்கு காரணமாக இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை ரேட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் தான். ஸோ எக்கனாமிக் க்ரோத் வந்து லோவாக இருக்கிறது தான் வந்து பாவர்ட்டிக்கு ஒன் ஆஃப் த ரீசன், அதாவது ஒன் ஆஃப் தி காசஸாக இருக்கும். ஓகேவா. தென் நெக்ஸ்ட், அப்போ ரிமைனிங் என்னென்ன காசஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் எவில்ஸ், சமூக குறைபாடுகள். நெக்ஸ்ட், இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், மோர் எம்ஃபசிஸ் ஆன் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம். தென் இதை தவிர்த்து வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஸ்கியூவ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நிலம் வச்சுருக்கவங்களாம் லேபராக மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பாவர்ட்டி ஏற்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அதிக தொழிலாளர்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு, அதாவது ஒருத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி பார்த்திங்கன்னா குறைவாக தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து லேக் ஆஃப் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் பப்ளிக் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் வந்து ஏதாவது இன்சென்டிவ்ஸு இல்லை சப்சிடிஸ், மானியம் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம இருக்கிறதுனால பாவர்ட்டி அதிகரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு கோழி வளர்ப்பு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்
பண்ணணும், கவர்மெண்ட் மூலமாக ஏதாவது சப்சிடிஸ் மானியம் அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்காமல் இருக்கிறதுனாலையும் பாவர்ட்டி ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ரிமைனிங் இன்ஃப்ளேஷன் பார்த்துட்டோம். தென் லோ ப்ரொடக்டிவிட்டினாலையும் ரூரல் எக்கனாமியில் வந்து பாவர்ட்டி ஏற்படுது. சரிங்களா? தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் க்ரோத் வந்து ஈக்குவலாக இல்லாமல் அன்ஈக்குவலாக இருக்கிறதுனால ஏற்படும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹை ரேட்டுக்கு பதிலாக லோ ரேட்னு பார்த்தோம்னா க்ரோத் ரேட் வந்து எக்கனாமிக்கில் லோவாக இருந்துச்சுனாலும் பாவர்ட்டி ஏற்படும் அப்படின்ட்டு பார்த்தோம். தென் இந்த எம்ஃபாசிஸ் ஆன் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் சோஷியல் எவில்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டலாக 9 இருக்குது. 9 காசஸ் ஆஃப் பாவர்ட்டி பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 12th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன் அபவுட் ஸ்கீம்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ ட்ரைசம் 1979, அதாவது 4 ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு அதை லான்ச் பண்ண இயர் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ட்ரைசம். ஸோ நம்ம இது 4மே இந்த ஸ்கீம்னுடைய எய்ம் என்ன அப்படின்றதுலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. அடுத்த வீடியோவில் ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டீட்டெயிலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் ஜஸ்ட் லான்ச் பண்ண இயர் மட்டும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ட்ரைசம்னுடைய லான்ச் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1979 தான். தென் ட்ரைசம்னோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? ஸோ சுய வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்காக ரூரல் யூத்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறதா இந்த ட்ரைசம். நெக்ஸ்ட் FWP ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது லான்ச் பண்ண இயரும் 1977 தான். நெக்ஸ்ட் NREP நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இது லான்ச் பண்ண இயர் 1980. அதுக்கு அடுத்ததாக RLEGP ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது லான்ச் பண்ண இயர் வந்து 1984. சரிங்களா? 84 கிடையாது, 83. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தவறாக கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, RLEGP = 1984 அப்படின்றது தான் ராங் இல்லையா? என்ன வரும்? 1983 வரும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 13th கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன் அபவுட் ஸ்கீம்ஸ். JNNURM. ஸோ இது லான்ச் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2004 கிடையாதுங்க, 2005 தான் இதுக்கும். சரிங்களா? ஸோ இதனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரினிவல் மிஷின். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த 4 வந்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி எராடிகேஷனுக்கான ஸ்கீம். இது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்கீம். ஓகேவா? JNNURM அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரினிவல் மிஷின். ஓகேவா? லான்ச் பண்ண இயர் வந்து 2005. நெக்ஸ்ட் BNY அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ BNY அதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பாரத் நிர்மன் யோஜனா. ஓகேவா? இதுவும் லான்ச் பண்ண இயர் 2005 தான். நெக்ஸ்ட்டு PMAGSY பிரதான் மந்திரி அதர்ஷ் கிராம் சடக் யோஜனா. ஓகேவா? இது லான்ச் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2010. ஓகேவா? பிரதான் மந்திரி அதர்ஷ் கிராம் சடக் யோஜனானா 2010 லான்ச் பண்ணது. தென் நெக்ஸ்ட் JRY இது லான்ச் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1988. ஓகேவா? இது என்ன? இதனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. ஓகேவா? ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா இது லான்ச் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1988 கிடையாதுங்க, 1999. ஓகேவா? ஸோ இங்கே தவறாக கொடுத்துருக்கேன். 1988 கிடையாது, 1989. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 14th கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டியை லான்ச் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2005 அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா, ஸோ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி வந்து லான்ச் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2005 கிடையாதுங்க, 2013. ஓகேவா? நெக்ஸ்ட் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷின் இது லான்ச் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2005. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷின் இதுதான் லான்ச் பண்ண இயர் 2011. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா இது லான்ச் பண்ண இயர் தான் 2009. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 15th கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். 20 பாயிண்ட் ப்ரோக்ராம். ஸோ 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ண இயர் 1975. சரிங்களா? இங்கே 1976 அப்படின்னு கொடுத்துருக்கேன், இது தவறு. நெக்ஸ்ட்டு இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் IRDP அப்படின்னு சொல்லுவாங்க. இது லான்ச் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1976. நெக்ஸ்ட்டு MGNREGS இது வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க, MGNREGS கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதாங்க அந்த ஸ்கீம் தான். இது என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் பற்றினா டீட்டெயில்டாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது லான்ச் பண்ண இயர் மட்டும் பாருங்கள் 2006.
சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இந்திரா ஆவாஸ் யோஜனா, இது மட்டும் கரெக்டாக இருக்குங்க. IAY அப்படின்னு சொல்லுவோம். இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா எந்த இயர் லான்ச் பண்ணாங்கன்னா 1985 லான்ச் பண்ணாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 16th கொஷின், ஹூ டிட் நாட் கெட் த நோபல் பிரைஸ் ஃபார் DMP மாடல்? DMP முறைக்கு நோபல் பிரைஸ் வாங்காதவர் யார்? ஸோ இந்த DMP மாடல் ஃபஸ்ட்டு யார் வந்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேல் மார்டென்சன், அப்புறம் கிறிஸ்டோஃபர் பிசரைட்ஸ், கூட யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பீட்டர் பார்க்கர் கிடையாது, பீட்டர் டைமண்ட். ஸோ இதை நான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன். பீட்டர் டைமண்ட், இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணது தான் இந்த DMP மாடல். ஓகேவா, ஸோ அப்போ இதுக்காக நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க தான் இவங்க. ஸோ எந்த இயரில் வந்து அவங்க நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010. ஓகேவா, 2010 எக்கனாமிக்காக நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க தான் இந்த 3 பேர். அவங்க வந்து உருவாக்குனது தான் DMP மாடல். ஓகேங்களா, ஸோ இந்த DMP மாடலில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பாலிசிஸ், அப்புறம் ரெகுலேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், ஜாப் வேகன்சி, அப்புறம் கூலி இதெல்லாம் இருக்கு இல்லையா, வேஜஸ், இதெல்லாம் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது இந்த ரெகுலேஷன்ஸ், எக்கனாமிக் பாலிசிஸ்லாம் அப்படின்றத டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க இந்த மாடலில். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த DMP மாடல். இதை வந்து உருவாக்குனவங்க, அதாவது இதை வந்து யார் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேல் மார்டென்சன், கிறிஸ்டோஃபர் பிசரைட்ஸ், பீட்டர் டைமண்ட். ஓகேவா, இந்த 3 பேரும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 17th கொஷின், டைப்ஸ் ஆஃப் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா. ஊரக வேலைவாய்ப்பின்மை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ டோட்டலாக 3 டைப்ஸ். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட், கன்சீல்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ டோட்டலாக 3 டைப்ஸ். இது என்னென்ன, இதனோட டெஃபினிஷன் என்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். 18th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். பர்சன் வித்தவுட் ஒர்க் இஸ் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். எந்த வேலையும் இல்லாத நிலை வெளிப்படையான வேலையின்மை, அதாவது ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது எந்த ஜாப்மே இல்லை, அவங்க ஜஸ்ட் எந்த ஒர்க்குமே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அதை தான் வந்து ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபவுண்ட் இன் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். பருவகால வேலையின்மையில் மறைமுக வேலையின்மை காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிடையாதுங்க, கன்சீல்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு செகண்டில் பார்த்தோம் இல்லையா, அதில் தான் வரும். ஸோ எதனால் இதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேலையே இல்லாமல் இருக்க மாட்டாங்க, வேலை இருப்பாங்க, பட் வந்து அண்டர் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது 10th குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஜாப்க்கு போவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வருமானம் கம்மியாக வரும். இந்த மாதிரி எக்கனாமியில் கம்மியாக இருக்கக்கூடியதை கேல்குலேட் பண்ணுறது தான் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இல்லைனா கன்சீல்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30% வரைக்கும் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ பீப்புள்ஸ் வந்து டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் தேர்டாக ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவகால வேலைவாய்ப்பின்மை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில காலத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு பயிரிடுறாங்க இல்லையா, இவங்களுக்குலாம் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்க அறுவடை செய்கிற வரைக்கும் அவங்களுக்கு வேலையாக இருக்கும், பட் அதெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படி சொல்லிட்டு அவங்க வேலையே இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி 5லேருந்து 7 மாதம் வரைக்கும் வேலையே இல்லாமல் இருக்கிறது தான் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதனால் வந்து சூசைட்ஸ்லாம் நிறைய நடக்குது அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியாவில். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 19th கொஷின், அக்கார்டிங் டு a report, how many days of unemployment in a year for 84% of agri laborers? விசாரணை குழுவின் அறிக்கைப்படி வேளாண் தொழிலாளர்கள் ஆண்டிற்கு எத்தனை நாட்கள் வேலையின்றி உள்ளனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு 82 days வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்க, அதாவது வேலையே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அக்ரி பிஸ்னஸ், அதாவது அக்ரி லேபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 84% ஆஃப் அக்ரி லேபர்ஸ். ஸோ இந்த மாதிரி வேளாண் தொழிலில் ஈடுபடுறவங்கள 84% பேர் 82 நாட்களுக்கு ஒரு வருஷத்தில் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அது என்ன ரிப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் லேபர் என்கொயரி கமிட்டி ரிப்போர்ட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 20th கொஷின், விச் ஒன் இஸ் நாட் த காசஸ் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட்? ஊரக வேலையின்மைக்கு காரணமாக இல்லாதது எது அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ காசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 6 இருக்குங்க, எதனால் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். அதாவது ஸ்கில் டெவலப் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் வந்து எதுவுமே வந்து கண்டக்ட் பண்ணல அப்படின்னாலும், தென் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் எதுவுமே பண்ணல அப்படின்னாலும் அங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் காஸ் பார்த்தீங்கன்னா சீசனல் நேச்சர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்.
ஸோ அக்ரிகல்ச்சர் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சில மாதங்கள் அவங்க வேலையே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அப்படி தான் இருப்பாங்க. அந்த நேரத்துக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது கவர்மெண்ட் பண்ணணும் இல்லையா, அதனாலையும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீசனல் நேச்சர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டு. தேர்டு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் சப்சிடரி ஆக்குபேஷன், அதாவது மானியம் வந்து தொழில்களுக்காக எதுவுமே கவர்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் லேக் ஆஃப் சப்சிடரி ஆக்குபேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஷினைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண்மையில் வந்து ஃபுல்லாகவே இயந்திரமயம், அதாவது மனுஷங்க பண்ணக்கூடிய வேலையெல்லாம் இயந்திரம் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்துக்கு இப்போ அந்த வேலை செய்யக்கூடியவங்களுக்குலாம் வந்து வேலை வாய்ப்பின்மையாக தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ இதனால ஏற்படுற அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி, மூலதன செறிவு தொழில்நுட்பம், அதாவது கேபிட்டல் இன்டென்சிவாகவே எல்லாம் இருக்கிறதுனால ஏற்படுற அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம்லேயே வந்து டிஃபெக்டிவாக இருக்கிறது தான் வந்து இன்னொரு காஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் வந்து லெஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லவே இல்லை இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் மூலமாக தான். இப்போ எக்கனாமிக் அப்படின்னாவே கவர்மெண்ட் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து நெகட்டிவிட்டியாக நம்ம படிப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது லெஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 21st கொஷின் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ், ஊரக தொழிற்சாலைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா, ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, வில்லேஜ் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, டின்னி இண்டஸ்ட்ரி, அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குடிசை தொழில், ஊரக தொழில், தென் சிறு தொழில், குறு தொழில், அப்புறம் வேளாண் சார்ந்த தொழில். அப்போ 5 இருக்குது இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 22nd கொஸ்டின் சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. ஸோ காட்டேஜ் இண்டஸ்ட்ரினா குடிசை தொழில்னு பார்த்தோமா, இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கைவினை பொருட்கள் செய்கிறவங்க, அதாவது ஆர்டிசன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. தென் அவங்க என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய் செய்யறது, மேட், தென் பேஸ்கெட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கயிறு திரித்தல், காயர் அப்படின்னு சொல்லுவோம், ஹேண்ட்லூம், கைத்தறி, இதெல்லாமே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இண்டஸ்ட்ரி. இவங்க வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்கு சிமிலராக தாங்க இருப்பாங்க. இவங்க என்னெல்லாம் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் கிடையாது, பேம்பூ, அதாவது பேம்பூ பேஸ்கெட்னு சொல்லுவோம். ஸோ பேம்பூ மூலமாக பேஸ்கெட் தயாரிக்கிறது, அப்புறம் ஷூ மேக்கிங், பாட்டரி, அதாவது பானை செய்யறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டரி வராது. பாட்டரி வந்து நம்ம வில்லேஜ் இண்டஸ்ட்ரியிலே பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான கூட்ஸு இவங்க தான் இதில் சோப்ஸ்லாம் செய்வாங்க. அதாவது மிஷின் மூலமாக செய்யக்கூடிய சோப்பு, ஃபேனு, ஃபுட்வேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதில் இந்த டெக்ஸ்டைல் கவர் ஆகிடுங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி, வெஜிடபிள் ஆயில் இண்டஸ்ட்ரி, டீ, காஃபி, இதெல்லாமே உருவாக்குற இண்டஸ்ட்ரி எல்லாமே அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரியில் கவர் ஆகும். சரிங்களா. ஸோ இப்போ கிளாஸிஃபிகேஷன் புரிஞ்சுதா, எந்தெந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெல்லாம் எதுக்குள்ளே வரும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 23rd கொஷின் எம்எஸ்எம்இ ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட் எந்த இயர் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2006. ஓகேவா. ஸோ இந்த எம்எஸ்எம்இக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்டை ஃபுல்லாக எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் ஆக்ட் 2006 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ பீப்புள்ஸ், அதாவது இப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் என்னென்னலாம் வந்து பண்ணணும், அவங்களெல்லாம் ரெகுலேஷன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஆக்ட். ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களோட மிஷினரிஸ் இதெல்லாம் பொறுத்து அவங்கள கேட்டகரைஸ் பண்ணுறது, அவங்கள ரெகுலேட் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொண்டு வந்தது தான் இந்த எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போவோமா. 24th கொஷின் சூஸ் தி கரெக்ட் ஒன். ஸோ இது எல்லாமே வந்து டெஃபினிஷன்ஸ் மாதிரி இருக்கும், சாரி ஃபுல் ஃபார்ம் மாதிரி இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு என்எஸ்எஸ்ஓ. என்எஸ்எஸ்ஓக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சாம்பிள் சர்வே. ஓகேங்களா. ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வேல நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து 2003 ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதன்படி என்ன சொல்லுவாங்கன்னா புவர் பீப்புள்ஸ் இந்தியாவில் இருக்காங்க இல்லையா, அதில் 30% மட்டும்தான் பேங்க்கு கிட்டேருந்து கடன் வாங்குறாங்க. அதாவது கவர்மெண்ட் கிட்டேருந்து கடன் வாங்குறவங்க 30% ஏழை மக்கள் தான். மீதி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கவர்மெண்ட் கிட்ட இல்லாமல் வெளியில் தான் வந்து கடன் வசதி இது எல்லாமே அவங்க பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எய்டிஸ். அதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா டிபார்ட்மெண்ட் கிடையாது, டெத். ஓகேங்களா. டிஇபிடி, டெத் அண்ட் சர்வே. ஓகேங்களா. சாரி, ஆல் இந்தியா டெத் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வே. ஓகேவா. ஸோ இதை வந்து எந்த இயர் இவங்க வந்து இந்த சர்வேவை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002. இவங்களும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட், அதாவது கவர்மெண்ட் மூலமாகவோ ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு நிறுவனம் மூலமாக கடன் பெறுறது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 66.3%லேருந்து 57.1%ஆக குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதன் மூலமாக அமைப்பு சாரா கடன் வந்து அதிகரிச்சிருச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SECC, இதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் அண்டு கேஸ்ட் சென்சஸ். ஓகேவா? இது கரெக்டாக தான் இருக்குது. இது வந்து எந்த இயர் வந்து பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2015 தான் இந்த சென்சஸ் வெளியிட்டாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 73% வந்து ரூரல் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் 18.5% வந்து SC இருக்கிறதாகவும் 11% வந்து ST பீப்புள்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த சென்சஸில். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஆப்ஷன் மட்டும் பார்த்துட்டு போயிடலாமா? முத்ரா, இதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்டு ரீஜென்ரேஷன் கிடையாதுங்க, ரீஃபினான்ஸ். ஓகேங்களா? மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்டு ரீஃபினான்ஸ் ஏஜென்சி. ஓகேங்களா? முத்ரா, அதுதான் ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 25th கொஸ்டின், நியர்லி ஹவு மெனி % ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் இன் டெத் இன் ரூரல் ஃபேமிலிஸ்? இந்தியாவில் எவ்வளவு ஊரக குடும்பங்கள் கடனில் மூழ்கி உள்ளன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 75%. இதை புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 3/4 ஆஃப் தி இந்தியன் ரூரல் பீப்புள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 3/4 என்ன 75% தான் இல்லைங்களா? ஸோ 75% இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா 75/100. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3/4 வரும். அதை தான் வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா 3/4 ஆஃப் தி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கொஞ்சம் நம்ம மாற்றி பர்சன்டேஜில் கேட்டிருந்தோம் இல்லைங்களா? அப்போ 75% ஆஃப் தி இந்தியன் ரூரல் பீப்புள் வந்து கடனில் தான் இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின், விச் ஒன் இஸ் நாட் மெஷர் டு ரிமூவ் ரூரல் இன்டெத்னஸ்? ஊரக கடன்களை தீர்க்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் இல்லாதது எது? ஸோ ஊரக கடன் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் தீர்க்கறதுக்கு வந்து நிறைய வந்து நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதில் சிலது தான் இந்த RRB, ரீஜனல் ரூரல் பேங்க். தென் முத்ரா, மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். தென் செல்ஃப் ஹெல்ப் குரூப், இது கூட இருக்குங்க. SHG, அதாவது மகளிர் சுய உதவி திட்டம் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? சுய உதவி திட்டம், இதையும் கொண்டு வந்திருப்பாங்க. சுய உதவி குழுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீட் பேங்க் ஸ்கீம்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ பேங்க் ஸ்கீம்ஸும் நிறைய வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பேங்க் ஸ்கீம்ஸும் நிறைய கொண்டு வந்தாங்க. ஆனால் அப்போ இதில் இல்லாதது சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மானியம் கொடுக்கறது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்துறது, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்காக பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் இல்லாதது இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 27th கொஸ்டின், கரண்ட்லி how many RRBs in India? ஸோ ஜூன் 2020 வரை வந்து எத்தனை ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 43 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ RRB வந்து ரீசெண்டாக எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் இந்த RRBயை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் இவங்களாம் இருக்காங்க இல்லையா? அப்புறம் கைவினை பொருட்கள் செய்கிறவங்க, அப்புறம் MSME பீப்புள்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே லோன் கிடைக்கணும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த RRB. ஓகேங்களா? ஸோ ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ்க்குலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 28th கொஸ்டின், இன்கரெக்ட் அபவுட் செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஸோ சுய உதவி குழு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து மேக்ஸிமம் உமன்ஸ் வந்து 20 மெம்பர்ஸ் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் சுய உதவி குழு வந்து கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த குழுவில் மேக்ஸிமம் 20 உமன் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஆவரேஜாக 14 வரைக்கும் இருந்தாகணும். ஓகேவா? ஆவரேஜ் உமன் வந்து 14 வரைக்கும் இருந்தாகணும். 14லேருந்து 20க்குள்ளே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சேவிங்ஸ், சின்ன சேவிங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ மாதத்துக்கு வந்து அவங்க 10 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும். 10 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் அவங்களோட சேவிங்ஸாக இருக்கும். தென் 6 மாதத்துக்கு, இதெல்லாம் முக்கியமான விஷயங்க, 6 மாதம் கழித்து இவங்க வந்து லோன்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். அந்த குழுக்குள்ளேயே வந்து அவங்களுக்குள்ள யாருக்கு வந்து லோன் வேணுமோ வட்டியோட அவங்க அந்த லோன் வாங்கிட்டு வட்டியோட செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சுய உதவி குழுன்னு சொல்லுவோம். இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த SBLP இதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் லிங்க்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ SBLP லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா 1992 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 29th கொஸ்டின், இன் சதர்ன் இந்தியா விச் ஸ்டேட் டஸ் நாட் கெட் ஸ்பெஷல் ப்ரெஃபரன்ஸ் இன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்? சுய உதவி குழுக்கள் மூலம் முன்னுரிமை பெறப்படாத மாநிலம் எது? ஸோ அதிகமாக என்ன மாநிலம் பண்ணியிருப்பாங்க? அதாவது 60% ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு ரிசீவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடுக்கு தான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 4 ஸ்டேட் தான்.
ஒடிசா கிடையாது. இது நான் ஆப்ஷன்லேயே கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா சதர்ன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருப்போம். ஒடிசா வந்து நார்த் சைடு இருக்குது, நார்த் இந்தியா இல்லையா? ஸோ இதை வச்சா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஒடிசா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கொஷின்ஸ் இப்படியும் வரலாம். 60% ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து ரிசீவ் பண்ண ஸ்டேட்ஸ் எது அப்படின்ட்டு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 30th கொஷின், முத்ரா பேங்க் வாஸ் லான்ச்ட் இன். ஸோ முத்ரா பேங்க் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th April 2015 தான். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ்லாம் இருக்குது இல்லையா? மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், NBFCலாம் இருக்குது இல்லைங்களா? அவங்களுக்குலாம் வந்து லோயர் ரேட்ஸில் லோன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த முத்ரா பேங்க். ஓகேவா? MSME பீப்புள்ஸ்க்கு, NBFCக்கு, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் இருக்குது இல்லையா? முத்தூட் ஃபினான்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி மைக்ரோ ஃபினான்ஸுக்கெல்லாம் கம்மியான ரேட்டில், கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த பேங்க் தான் முத்ரா பேங்க். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 31st கொஷின், விச் ஸ்டேட் ஹேஸ் பெட்டர் ஹெல்த் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ இந்தியாவிலே வந்து ஹெல்த்தில் வந்து ஃபஸ்ட் இருக்கிற ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? இந்தியாவில் எந்த மாநிலம் உடல் நலத்தில் முதலிடம் உள்ளது அப்படின்னா கேரளா தான். 32nd கொஷின், விச் கண்ட்ரி ஹேஸ் பெட்டர் ஹெல்த் சிஸ்டம் இன் த ஃபாலோயிங். ஸோ இந்த 4 கண்ட்ரியில் எந்த கண்ட்ரி வந்து ஹெல்த் சிஸ்டம் பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் தான். அதில் ஒரே ஒரு லைனாக கொடுத்துருப்பாங்க சமச்சீர் புக்கில், ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவோட பெட்டராக இருக்கும் ஹெல்த் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஸ்ரீலங்கா வந்து பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 33rd question, in 2018 data the road length of India is how much lakh kilometer. இந்தியாவின் சாலை நீளம் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் கொண்டுள்ளது. ஸோ எவ்வளோ நீளம் கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 lakh கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்தியாவிலே வந்து ரோட் நெட்வொர்க், இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோட் நெட்வொர்க் தான் வேர்ல்டுலே இருக்கக்கூடிய ரோட் நெட்வொர்க்லேயே லார்ஜஸ்ட். ஓகேங்களா? வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரோட் நெட்வொர்க் அப்படின்னா நம்ம இந்தியாவோடைய தான். ஸோ அது எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 lakh கிலோமீட்டர். இதில் 26.5 lakh கிலோமீட்டர், அதாவது 26.5 lakh கிலோமீட்டர், 13 இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 34 lakh கிலோமீட்டர், இதில் 26.5 lakh கிலோமீட்டர் மட்டும்தான் ரோடாக இருக்குது, அதாவது தார் ரோடாக போட்டு இருக்குது. மீதி எல்லாம் சாலை வழிகளாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ட்டு கேட்கலாம். 13.5%. ஓகேங்களா? ஸோ அது எவ்வளோனா 26.5 lakh கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சாலை தொடர்பாக இருக்கிறது இவ்வளவு தான். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 34th question, on March 2017 how many states or union territories achieved 100% electrification. மார்ச் 2011 எத்தனை மாநிலங்கள் அல்லது பிரதேசங்கள் 100% மின் வசதி பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ 100% வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் 20 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸில் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்கை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே 100% எலக்ட்ரிஃபிகேஷன் பெற்று இருக்குங்க. ரிமைனிங் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, சிக்கிம், திரிபுரா. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக படிச்சுக்கோங்க. தென் இன்னொரு விஷயம், இந்த மார்ச் 2017 கணக்கெடுப்பு படி வில்லேஜ் வந்து 92.25% வில்லேஜ் வந்து இந்தியாவில் எலக்ட்ரிஃபைடாக இருந்துச்சு. ஓகேங்களா? 92.25% ஆஃப் வில்லேஜ் வந்து எலக்ட்ரிஃபைடாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 35th கொஷின், பூரா மீன்ஸ். ஸோ பூரானோட எக்ஸ்பேன்ஷன் கேட்டிருந்தேன் இல்லைங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஓகேவா? ஸோ அர்பன் ஃபெசிலிட்டிஸில், அதாவது அர்பன் நகரத்தில் கிடைக்கக்கூடிய எல்லாமே ரூரல் ஏரியாஸ்லையும் கிடைக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தது தான் இந்த பூரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனோட ஃபுல் ஃபார்ம் தான் ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஓகேவா? ஸோ இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக நம்ம ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்ற வீடியோவில் பார்ப்போங்க. இந்த கொஷின் பாருங்கள், குரூப் 1 2019 கேட்டிருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், 50% ஆஃப் இந்தியாஸ் புவர் பீப்புள் லிவ் இன் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ். ஸோ எந்த ஸ்டேட்ஸில் வந்து 50% இந்திய ஏழை மக்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ் அண்ட் ஜார்க்கண்ட். ஓகேவா? இந்த 4 ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க தான் 50% இந்தியாவோட ஏழை மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? அகைன் இந்த கொஷனும் குரூப் 1 2019 தாங்க கேட்டிருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த ரூரல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பாவர்ட்டி அலிவியேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். வறுமை ஒழிப்பும் கிராமப்புற மக்களின் நன்மையும்.
த ப்ராசஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறங்களை நகரமயமாக்குதலுக்கு வழிவகை செய்தலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது கிராமப்புற முன்னேற்றத்தில் இந்தியா வந்து என்னெல்லாம் வந்து செய்யுது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கிராமப்புறத்தை வந்து நகரப்புறமாக்குறது இது வேற, இது வந்து தனியான விஷயம். இது வந்து பூரா அப்படின்றதுல நம்ம பார்த்தோம். பட் ரூரல் டெவலப்மெண்ட்டில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவர்ட்டி அலிவியேஷன் அப்புறம் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள் தான் வரும். வறுமை ஒழிப்பும் கிராமப்புற மக்களின் நன்மையும் தான் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து குரூப் 1 2019 கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த டாப்பிக்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்துட்டோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இதுவரை படித்தா போதுங்க. டிஎன்பிஎஸ்சிலேருந்து கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் வரும். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.